ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 20 மினிட்ஸில் டக்குன்னு செய்யக்கூடிய ப்ரான் கிரேவி எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிரேவி ரைஸ், பரோட்டா, சப்பாத்திக்கெல்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா 3 ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன். மசாலா கருகிரும், அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இது கூட 2 நல்லா பழுத்த தக்காளி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டு, இதை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. தக்காளி, இஞ்சி, பூண்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரானை க்ளீன் பண்ண தெரியலனா கடையில் ஃப்ரோசோன் க்ளீன்டு ப்ரான்னு சொல்லி விற்பாங்க, அதை கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் ஹை ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸும் குக் ஆனால் போதும். ப்ரான் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஃபுட்டு. ஹை ஃப்ளேமில் 7 to 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரான்ஸ் ஆர் லோ ஃபேட் ப்ரோட்டீன் சோர்ஸ், அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரான்ஸ் வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு ப்ரானை எடுத்து கையில் கிள்ளி பார்க்கும்போது நறுக்குன்னு கட் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ப்ரான் கிரேவி ரெடி. ப்ரான்ஸில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் B12, விட்டமின் B6, அனிமிக்காக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். போன்ஸை ஸ்ட்ராங் பண்ணும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய டெய்லி வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய் பாய்.